வெரி குட் மார்னிங் மேம். நான் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் மொபைல் ஃபோனில் பார்ப்பேன். அதை பார்க்கும்போது ஒன் ஆஃப் த வீடியோவை தான் உங்களோட வீடியோவே நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் உங்களோட கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னோடய பர்சனல் ஃபீலிங்ஸ் கூட ஈஸியாக என்னால் மேட்ச் பண்ண முடிஞ்சது, ஈஸியாக ரெசனேட் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்கள் கூட பேசினா ஒரு சேஞ்ச் லைஃப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணினேன். இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலுமே ஒரு க்ரௌடில் பேச மாட்டேன், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டேன், இப்படி தான் இருந்தேன். இப்போது உங்கள் கிளாஸ்க்கு அப்புறம் நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியிருக்கேன். என்ன நினச்சி எனக்கே ப்ரௌடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் நோ சொல்லவே மாட்டேன், எஸ் சொல்லிவிடுவேன். அதுக்கு பின்னாடி வர கான்சிக்வன்சஸும் நான் நிறைய ஃபேஸ் பண்ணி ஏன்டா எஸ் சொன்னோன்னெலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் அப்படின்னா நான் நோ சொல்லவே பழகிட்டேன். இப்போ நான் ஹாப்பி. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறது அது ஒரு சயின்ஸ்னு எனக்கு நீங்கள் புரிய வச்சிங்க. அதை அவாய்ட் பண்ண வேண்டாம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு எனக்கு கான்செப்ட்ஸ் மூலம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். லைஃப்பில் நான் நிறைய பண்ணணுங்கிற ஆசை இருந்தாலும் க்ரோ ஆகாமல் ஒரு இடத்துலையே நான் ஸ்டாப் ஆகியிருந்தேன். இப்போது உங்களால் தான் நான் லைஃப்பில் மூவ் ஆகியிருக்கேன் நெக்ஸ்ட் லெவலுக்கு. இனிமேல் நான் நிறைய லைஃப்பில் க்ரோ ஆகுவேன். உங்களோட கான்செப்ட்ஸை நான் லைஃப் லாங் யூஸ் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் மேம்.